எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் ஒரு நாளில் நம்ம சாப்பிட்றோம், மீதி நேரம் எதையும் சாப்பிட மாட்டேங்கிறோம். இதை இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப பரவலாக எல்லாராலும் பேசப்படுது. இதை குறித்து நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க டாக்டர்னு என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நாள் நான் இதை டிலே பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஏதாவது ரிசர்ச் எவிடன்சஸ், இந்த ஆராய்ச்சிகள் இதை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் வந்திருக்கு. இதில் ரெண்டு எண்ட்லேயும் ஆராய்ச்சிகள் இருக்கு. எந்த அளவுக்கு இது பெனிஃபிட், எதுக்கு பெனிஃபிட், எதுக்கு கொஞ்சம் தான் பெனிஃபிட், என்ன சைடு எஃபெக்ட் ப்ராப்ளம் இருக்கு போன்ற பல விஷயங்கள் இந்த ஆராய்ச்சிகள் மூலமா பார்க்க முடிஞ்சது. நான் இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியா என்னோட முடிவு என்னங்கிறதையும் சொல்றேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். முதல் விஷயத்துக்கு வருவாங்க. ஏன் ஈஸியாக எல்லாரையும் இதை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸி. நீங்கள் கலோரியெல்லாம் எவ்வளோ நம்ம சாப்பிட்றோம், உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த கலோரி கவுண்டிங்லாம் பண்ணுறோம்ல, அதெல்லாம் பண்ணுறதுக்கான தேவையில்லை. எளிதாக காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ளார நம்ம டின்னரே முடிச்சிடுறோம். காலையில் 8லேருந்து சாயந்தரம் 4க்குள்ளே நம்மளோட சாப்பிடும் நேரம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் மீதி நேரம் ஃபுல்லாக எதையுமே சாப்பிடல, தண்ணீர் மட்டும் குடிக்கிறீங்க. இல்லை சில ரெஜிமெண்ட்டில் கலோரி இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில பேர். பட் அதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. வெறும் இந்த 8 மணி நேரத்தில் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுக்கு அன்றைக்கான சாப்பாடு. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். இது ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு, நிறைய பேருக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா வேறு சில டயட் முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாவுச்சத்து இதையெல்லாம் டோட்டலாக, அதாவது பேலியோ டயட்லலாம் டோட்டலாக எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். மாவுச்சத்துக்கள், இனிப்புகள் இது எல்லாத்தையும் டோட்டலாக கட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நிறைய பேரால் அதை ப்ராக்டிக்கலாக செய்ய முடியறது கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வெஜிடேரியன்ஸ் இல்லாதவங்க வெஜிடேரியன்ஸ்க்குலாம் ரொம்பவே சிரமமான ஒரு டயட்டு. மற்ற டயட்டுகள்லாம் அஃப்கோர்ஸ் இதில் நான் மெடிடேரியனியன் டயட்டை இது வரைக்கும் சொல்லலை. மெடிடேரியனியன் டயட் தான் உலகத்திலேயே பெஸ்ட் டயட்டுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கு ஏன் வரோம் அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் சாப்பிட்றாங்க, எதுனாலும் அந்த 8 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக எதை பற்றி கவலைப்படாமல் சாப்பிட்றாங்க. ஒரு விஷயங்க. இதனால் எடையும் குறையுது அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது விஷயங்க. மூணாவது, சர்க்கரை அளவுகள், இரத்த கொதிப்பு அளவுகள் இதுலேயுமே ஓரளவு பெனிஃபிட் இருக்கிறதா சொல்கிறது மூணாவது விஷயங்க. இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் நிறைய ஆராய்ச்சிகள் இதில் 2 விதமான ரிசல்ட் வருது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது எல்லாருக்குமான டயட்டே கிடையாது. ஏன்னா இது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, யார் ஒருத்தர் ஏற்கனவே ஒரு சர்க்கரை நோய் வந்துடுச்சு, மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, யார் ஒருத்தர் வயதானவங்களாக இருக்கிறாங்க, ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது, ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நினச்சபடி இந்த மாதிரி சாப்பிட்ற விண்டோவை குறைக்கிறது இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. உங்கள் டாக்டரோட ஆலோசனை பெற்ற பின் ஒரு வேளை முயற்சி செய்யணும்னு நினச்சிங்கன்னா முயற்சி செய்யலாமே தவிர கண்டிப்பாக இதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. முக்கியமான விஷயம், யாருக்கு இது ஓரளவு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸு இது வரைக்கும் எந்த நோயும் டெவலப் ஆகலை, மிடில் ஏஜ் அவங்களுக்குமே எந்த நோயும் இது வரைக்கும் வரலை, டெவலப் ஆகலை அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணக்கூடிய விஷயம். இது எல்லாருக்குமான விஷயம் கிடையாது, பொதுவான விஷயம் கிடையாது. அந்த யங்ஸ்டர் குரூப்லேயுமே கூட அவங்களுக்குலாம் தசை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, சில பேருக்குலாம் சார்கோபீனியா, ஏதாவது தசை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. அந்த குரூப்புக்கு கூட பொதுவான விஷயம் கிடையாது. அதாவது யங் குரூப்பு, மிடில் ஏஜ் குரூப்பு, நோய் இல்லாத குரூப்புக்கு கூட இது பொதுவான விஷயம் கிடையாது. இது ஒரு இண்டிவிஜுவலான விஷயம், பர்சனல் கேர் கொடுக்க வேண்டிய விஷயம். இதில் ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நல்ல மாஸ்டராக இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஒப்பீனியனோட நம்ம பண்ணுறது அவங்களோட ஆலோசனை பேரில். ஏன்னா உங்கள் உடம்பை பற்றி அந்த டாக்டருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, இதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய யாருக்குமே தெரியாது. அதனால தான் சொல்கிறது, டாக்டரோட ஆலோசனை அப்படிங்கிறது கட்டாயம். இதை முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளைமரோட சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போது ரீசெண்டாக நடந்த ஆராய்ச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. த நியூ இங்கிலாந்து ஜர்னல் ஆஃப் மெடிசனில் 2022 வந்த இந்த ஆராய்ச்சி. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 139 பேஷண்ட்டில் 139 பேர் எடுத்து அவங்கள ஒரு பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு பாதி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கரெக்டாக அந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங், காலையில் 8 to 4 மட்டும்தான் சாப்பிட்றாங்க, மற்ற நேரத்தில் எதையுமே சாப்பிட்றது கிடையாது அப்படிங்கிற இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு குரூப்பில் கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு 1500லேருந்து 1800,
பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 1300லேருந்து 1500 கிலோ கேலரி வரைக்கும் தான் டயட், இவ்வளோதான் எடுத்துக்கணுங்கிற கரெக்டான டயட்டை கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு வருட காலம் தொடர்ந்து இந்த 2 குரூப்லேயும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. எப்படின்னா மனிதர்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால ப்ளஸ் மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால அவங்களுக்கு தொடர்ந்து எஜுகேஷன் 2 வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிறத எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வகுப்புகள் எடுக்கிறாங்க, ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க, அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ரிகரஸாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு வருட காலத்துக்கு. இப்போ இந்த 2 குரூப்புக்கு இடையில என்ன மெயினாக பார்க்குறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் எடை குறையுதா. ஒரு வருடத்துக்கு முன்னாடி இருந்த எடைக்கும் இப்போ ஒரு வருடம் இவங்க ஃபாலோ பண்ணதுக்கு பின்னாடி இந்த 2 குரூப்லையும் எடை கூடுதா, அதே லெவலில் இருக்கா, குறையுதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இது முதல்ல. ரெண்டாவது அவுட்கம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது கொழுப்புகள் அளவு, சர்க்கரை அளவு, ரத்த அழுத்த அளவுகள், இந்த மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அதிகமாகுதா, கூடுதா, குறையுதா ஒரு வருட காலம் கழிச்சு. இதை தான் இந்த 2 குரூப்லையும் பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குரூப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இன்னொரு குரூப் லோ கலோரி டயட். இந்த லோ கலோரி டயட் அப்படிங்கிறது தான் நானுமே சொல்லுவேன் இந்த பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு வருட காலம் முடிஞ்சிருச்சு. என்ன ரிசல்ட்? இப்போ 2 குரூப்லையுமே வந்துங்க எடை குறையுது, கொழுப்புகள் பாடி ஃபேட் இண்டெக்ஸ் இதுவுமே குறையுது, மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அளவுகளுமே, சர்க்கரை அளவுகள் இது எல்லாமே குறையிறத பார்க்க முடியுது. ஆனால் 2 குரூப்புக்கு இடையில குறையிறது அப்படிங்கிறது, அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் குரூப்புக்கும் இந்த லோ கலோரி டயட் குரூப்புக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது அது 2 சேமாக தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் குரூப்பும் இந்த லோ கலோரி ரெண்டுமே ஈக்குவலான பெனிஃபிட் தான் தருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபைண்டிங். ஆனால் அதே சமயம் பல ஆராய்ச்சிகளில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, எடை குறைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 5% to 10% பேருக்கு தான் வந்து பெனிஃபிட் கிடைக்குது. மீதி 90% பேருக்கு இந்த எடை குறைப்பு அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லை. முதல்ல ஆரம்பித்ததோட கடைசியாக எடை குறைப்பு அப்படிங்கிறது ரொம்ப மேஜர் சேஞ்ச் வந்து எல்லாருக்கும் ஏற்படுறதில்லை. ஒரு குரூப்பில் தானே அனலைஸ் பண்ணுறோம். இதில் எல்லாருக்கும் ஏற்பட்டுச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் எல்லாருக்கும் அந்த வெயிட் லாஸ் பெனிஃபிட்டுங்கிறது கிடைக்கிறது கிடையாது, கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கிது. ஆனால் அதே சமயம் மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸு, சர்க்கரை வரக்கூடிய சாத்தியக்கூறு, பிபி அளவுகள் குறையிறது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தி பிபி அளவுகளை குறைக்கும் போதே நம்மளுக்கு பல நன்மைகள், நீண்டகால நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம் இல்லையா, அந்த வகையில் இது ஓரளவு நன்மை தருதுங்கிறது தான் பெரும்பாலான ஆராய்ச்சிகளில் தெரிய வருது. கொழுப்புகள் அளவுமே பெனிஃபிட் இருக்கிறது தெரிய வருது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன குரூப்பில் தான் எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. 139 பேர் ரொம்ப குறைவான நம்பர், இதுவே ரொம்ப அதிகம். இன்னும் பல ஆராய்ச்சிகளில் 20 பேர் 30 பேர் இந்த மாதிரி எடுத்து தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நான் சொன்ன ஆராய்ச்சி தான் ஒரு 1 year ஆராய்ச்சி. இதை தவிர மீதி எல்லா ஆராய்ச்சிகளும் 8 வாரம் 12 வாரம் மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. என்னன்னா ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு ஆராய்ச்சி செஞ்சு இதோட பெனிஃபிட்டை கொடுத்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அப்போ தானே ரெக்கமெண்டேஷனாக வரும். இருந்தாலுமே வந்து இப்போ ரெக்கமெண்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இதுதான் நான் வீடியோட முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்கனவே பிரச்சனை இல்லாதவங்க வேணால் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுலேயும் எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கா இல்லை டெய்லி கலோரி ரெஸ்ட்ரிக்ஷனா அப்படின்னு பார்க்கும்போது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட ஈஸி டெய்லி கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கூட என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், வெளியிடங்களுக்கு போகிறோம், அந்த சமயத்தில் வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ரெண்டாவது பல அசௌகரியங்கள் இதுலேயும் இருக்குது. டெய்லி இதே விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? வாரத்துக்கு 7 நாள் 7 விதமாக நம்ம பிஹேவ் பண்ணக்கூடிய ஆளுங்க. அதனால் வந்து ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் கம்பேரிட்டிவ்லி. ஆனால் கலோரிகள் குறைக்கிறது அப்படிங்கிறது நம்மளால எந்த நேரமும் செய்ய முடியும். ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு சத்தியான உணவுகள், காய்கறிகளை மட்டும் நம்ம கரெக்டாக சாப்பிட்றது, புரதம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஈஸியான விஷயம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை விட ஈஸியான விஷயம். ரெண்டுக்குமே செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். அப்புறம் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு வந்துச்சுன்னா ஃபேமிலி சப்போர்ட் முக்கியம். வீட்டில் வந்து நீங்கள் மட்டுமா இருக்கிறீங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இது பண்ண முடியுமா? அப்போ அவங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் கொடுக்கவே கூடாது. குழந்தைங்களுக்கு இது நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். அப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக சமைச்சு கொடுத்தாகணும். அந்த பக்கம் பெரியவங்க இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் குரூப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேறு விதமாக இருக்கும். இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் மிடில் ஏஜில் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணணும், நம்ம தனியாக சீக்கிரமாக சாப்பிடணும். பண்ண முடியாதுன்னு சொல்லலை, எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலான விஷயம் கிடையவே கிடையாது. இதில் ஆணிவேராக இருக்கக்கூடியது ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃப் இதுக்கு வில்லிங் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ட்ராப் த பிளான், ஜஸ்ட் ட்ராப் இட். இது எல்லா தடைகளையும் மீறி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டாக்டரோட கன்சல்டேஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு எந்த நோய் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து, அதாவது 8 to 4ங்கிறது அக்ரெசிவ், கண்டிப்பாக பசியை கட்டுப்படுத்த முடியாது ஆரம்பத்தில். அதனால் 8 to 6.5
அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈட்டிங் விண்டோவை குறைச்சிக்கிட்டு வர்றது அப்படிங்கிறதும் அந்த சமயத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது முக்கியம் தான். ஆனால் அதுக்காக விகரஸாக வேகமாக எக்ஸசைஸ் பண்ணோம்னா எல்லாம் போயிடும். அப்படியே நம்ம எனர்ஜி லூஸ் பண்ணிடுவோம். எக்ஸசைஸை வந்து அதுவுமே மெதுவாக கிராஜுவலாக ஆரம்பித்தோம் அப்படின்னா, 3வது புரதங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 4வது எடை வந்து நான் சொன்னல 5% to 10% பேருக்கு தான் குறையும், மீதி பேருக்கு குறையாது. குறையலைங்கிறத ஒரு டிமோட்டிவேட்டிங்காக எடுத்துக்கிட்டு அதனால் வந்து எனக்கு உந்து சக்தி எல்லாம் போய் திருப்பி விட்டுட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அந்த உந்து சக்தியை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மோட்டிவேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 4 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு குறையுது இல்லையா? என்னதான் எடை குறையிலைனாலும் சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்புகளுக்கான மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து குறையிறதுனால நீங்கள் இந்த மாதிரி கிராஜுவலாக ட்ரை பண்ணி முயற்சி செய்கிறவங்க செய்யலாம். இதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். பட் அட் த சேம் டைம் பெரியவங்க எல்லாருக்கும் வருமானது இது கிடையாதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு ஆனதும் இது கிடையாதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கொடுத்த இந்த தகவல் வந்து இப்போதைய நிலவரம். நாளைக்கு இந்த மருத்துவ தகவல் நானே மாற்றி சொல்லலாம். ஏன்னா வேறு ஆராய்ச்சிகள் வரலாம். ஒருவேளை இது எஃபெக்ட் இல்லைன்னு சொன்னால் அப்போ நான் அதை தான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் வந்து பழைய வீடியோ எடுத்து இப்படிலாம் பேசுனீங்களே டாக்டர் அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை டெய்லி பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.